إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி போல்கின்றேன். அவரது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவருடைய கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லீம்கள் மூமின்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின் புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் பயந்து அவன் ஏவிய ஏவல்களை முடிந்தளவு எடுத்தும் பின்பற்றியும் அவன் தடுத்தவைகளை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக நாம் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனிதர்களையும் ஜின்களையும் படைத்து அவர்களுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திட்டமாக உறுதியாக சொல்கின்றான். எனவே நாங்கள் படைக்கப்பட்டிருப்பது ஒரே நோக்கம், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலகத்திலே நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், உலகத்திலே என்ன தொழிலை செய்தாலும், எந்த சுகங்களை நாம் அனுபவித்தாலும் அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்ப்பது அவனை ஓர்மைப்படுத்தி வணங்க வேண்டும் என்பதை. அல்லாஹ் தஆலா அவனை வணங்குவதற்காக அவன் எங்களை படைத்துவிட்டு எங்களுக்கு நிறைய கடமைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை எங்களுக்கு பரவாக்கி கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அந்த கடமைகளை நாங்கள் விட்டோல் நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவோம், குற்றவாளியாக கருதப்படுவோம். அல்லாஹ் தஆலா வாஜிபுகளை பரல்களை எங்களுக்கு விதித்திருக்கின்றான். அந்த வாஜிபுகள் பரல்களை நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் பாவம் செய்தவர்களாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தண்டனைக்கு நாங்கள் ஆளாகுவோம். ஆனால் அல்லாஹ் கடமையாக இருக்கக்கூடிய இந்த கடமைகள், இந்த வாஜிபுகள் பரல்கள் ஒரு குறிப்பிட்டவைகள் மாத்திரமாகவே இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா மனிதன் வாழ்க்கை முழுவதுமாக இந்த கடமைகளை செய்யும்படி அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பரல்களை அல்லது சில காலங்களிலே சில குறிப்பிட்ட கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அந்த கடமை அவைகள் மாத்திரம்தான் நாங்கள் செய்வது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அவைகளை நாங்கள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் குற்றவாளியாக கருதப்படுவோம். மறுமையிலே எங்களுக்கு தண்டனை காத்திருக்கின்றது. அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மேலதிகமான அமல்களை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த பரலான அமல்களுக்கு மேலதிகமாக சுன்னத்தான அமல்கள், அந்த அமல்களை மேலதிகமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். அந்த அமல்களை நாங்கள் செய்வது எங்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கின்றான், அல்லாஹ் தூண்டி இருக்கின்றான். ஆனால் அந்த அமல்களை செய்யவில்லை என்றதினால் நாங்கள் குற்றவாளியாக மாட்டோம் என்பதையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சுன்னத்தான அமல்களை அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை, தொழுகையாக இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், ஏனைய மற்ற விஷயங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா சுன்னத்தான அமல்களை வைத்திருக்கின்றான். இந்த சுன்னத்தான அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளையும் வைத்திருக்கின்றான். நாங்கள் முதல்ல கவனிப்போம், இந்த சுன்னத்தான அமல்களை செய்வதால் நாங்கள் அடையக்கூடிய பிரயோஜனம் என்ன என்பதை பார்ப்போம்.
முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நாங்கள் சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாங்கள் பெறுகின்றோம். நாங்கள் சுன்னத்தான அமல்களை எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக செய்கின்றோமோ அதை மூலமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாங்கள் பெறுகின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸிலே தான் சுன்னத்தான அமல்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ம். யாராவது எனது நேசனை, எனக்கு விருப்பமான ஒரு சாலியான அடியானை யாராவது பகைத்தால், அவனுக்கு விரோதம் செய்தால், அவனுக்கு துரோகம் செய்தால், அவனை நான் யுத்த பிரகடனத்துக்காக அழைப்பு கொடுக்கின்றேன், அவனை என்னோடு யுத்தம் செய்ய வரும்படி அழைக்கப்படுகின்றேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். வமா தகர்ரப இலைய அபுதி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மா தரத்து அலைஹி. ஒரு அடியான் எனக்கு நெருங்குவதா இருந்தால், எனது அடியார்கள் யாராவது எனக்கு நெருங்குவதா இருந்தால், நான் அவனுக்கு கடமையாக்கிய பரலான அமலை விட வேறு எந்த சிறந்த அமலாலையும் எனக்கு நெருங்க முடியாது. அதாவது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதா இருந்தென்றால் பரலான அமல்களை செய்யாமல் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வமா யஸாலு அபுதி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பாருங்கள், வமா யஸாலு அபுதி, என்னுடைய அடியான். அல்லாஹ் எங்கள் மேல் இறக்கப்பட்டு சொல்கின்றான், வமா யஸாலு அபுதி, என்னுடைய அடியான் எனக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் பின் நவாஃபில், சுன்னத்தான அமல்களை கொண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்ய செய்ய என்னுடைய அடியான் எனக்கு நெருக்கமாக வந்து கொண்டே இருக்கின்றான். இது வரைக்கும் என்றால் ஹத்தா உஹிப்பஹு, அவனை நாம் விரும்பும் வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஹதீஸை நல்லா கவனியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாங்கள் எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்கின்றோமோ செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுகின்றோம். இதுக்கு மேலாதியா எங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட வேறு ஏதாவது எங்களுக்கு தேவையோடு இருக்கிற சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அத்தா உஹிப்பஹு, அவனை நாம் விரும்பும் வரைக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா அஹ்பப்துஹு, அவனை நாம் விரும்பிவிட்டால் அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், குந்து சம்அஹுல்லதி யஸ்மா பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக, வபஸரஹுல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, வயதஹுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, வர்ஜிலஹுல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கக்கூடிய காலாக நாம் மாறிவிடுகின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கும் உலமாக்கள் சொல்கின்றார்கள், எப்பொழுது அல்லாஹ்வுடைய மஹப்பத் ஒருவனுக்கு வந்து விடுகின்றதோ, எப்பொழுது மஹப்பத்து கிடைக்கின்றது, சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைத்து விட்டென்றால் எமது சகல உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் இயங்க ஆரம்பித்து விடுகின்றன. எமது காதுகள் அல்லாஹ் விரும்பாத எதையும் எமது காதால் கேட்க மாட்டோம். எமது கண்ணால் அல்லாஹ் விரும்பாத எதையும் பார்க்க மாட்டோம். எமது கையால் அல்லாஹ் விரும்பாத எதையும் நாங்கள் பிடிக்க மாட்டோம். எமது கால்களால் நாங்கள் அல்லாஹ் விரும்பா எந்த இடத்துக்கும் நடக்க மாட்டோம் என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். பாருங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி. அல்லாஹ் தஆலா நாங்கள் சுன்னத்தான அமல்களை கொண்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நேரத்திலே அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கின்றது. மஹப்பத்து கிடைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எமது சகல உறுப்புகளையும் பாதுகாக்கின்றான். எங்களுடைய சகல உறுப்புகளையும் பாவங்களை விட்டு பாதுகாக்கின்றான். அல்லாஹ் விரும்பாத தீய செயல்களை, மோசமான செயல்களை எமது உறுப்புகளால் செய்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுக்கு பின்னால் என்னிடத்திலே அவன் கேட்டால், இவளெல்லாம் செய்ததுக்கு பின்னால் என்னிடத்திலே அவனுடைய துவாக்களை கேட்டால் திட்டமாக அவனுக்கு நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். என்னிடத்திலே கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன். அவன் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பாருங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி. நாங்கள் சுன்னத்தான அமல்களை எந்த அளவுக்கு அதிகமாக செய்கின்றோமோ இந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம்.
செய்கின்றோம். அடுத்ததாக சுன்னத்தான அமல்கள் செய்வதற்கு அல்லவா எமது பரதான அமல்களை எங்களுக்கு பாதுகாக்கின்றது. அதாவது யார் சுன்னத்தான அமல்களை விட்டுவிட்டு பரதான அமல்களை மாத்திரம் செய்யக்கூடிய வளமை இருக்கின்றதோ அவர்கள் எந்த சுன்னத்தையும் தொழுவதில்லை, எந்த சுன்னத்தான நோன்பையும் நோட்பதில்லை, எந்த சுன்னத்தான இபாத்துகளை செய்யாமல் பரதை மாத்திரம் ஒரு மணி செய்து கொண்டிருந்தால் அவன் அந்த பரதை விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. என்றால் அவனுக்கு சுன்னத்திலே அக்கறை இல்லை. கடமைக்காக வேண்டி பரதை மட்டும் தொழுது விட்டு போகின்றான், கடமைக்காக வேண்டி பரதான் நோன்பை விட்டு மாத்திரம் நோன்பு நோக்கின்றான். இப்படி ஒரு மனிதன் அமல் செய்வான் என்றால் அவனுக்கு சுன்னத்தான அமல்களை விட்டு போட்டு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த பரதான அமல்களும் அவன் விடக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகின்ற கருத்துப்பட உலமாக்கள் சொல்கின்றார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லக்கூடிய பலாபலம் என்னவென்றால் யார் சுன்னத்தான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய பரதான அமல்களில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா அந்த சுன்னத்தான அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி வருகின்றார். அபூ ஹுரைரா சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. கியாமத் நாளையிலே ஒரு மனிதனிடத்திலே அவன் அமல்களை பற்றி முதலாவது கேட்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்று அவருடைய தொழுகை. சொல்லிப்போட்டு சொன்னார்கள், ஃபைன் ஸலுஹத், அந்த தொழுகை ஒழுங்காக அமைந்திருந்தால் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடற்றம் அடைந்து விட்டான். ஃபைன் ஃபஸதத், அவனுடைய தொழுகை ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமடைந்து விட்டான் சொல்லிப்போட்டு சொன்னார்கள். சொன்னார்கள், ஃபைன் ஃபமன் தகஸ மின் ஃபரீலத்திஹி ஷைஉன், அவனுடைய பரதான அமல்கள் ஏதாவது குறை இருந்தென்றால் நிச்சயமாக அவன் பரதான அமல்களை செய்திருக்கின்றான். சில அமல்களிலே இஹ்லாஸ் இல்லாமல் செய்திருப்பான், அவன் தொழுதிருப்பான், அவனுடைய தொழிலே ஹுஷு உள்ளச்சம் இருந்திருக்க மாட்டாது, அல்ல சில குறைகள் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், உந்துரு இலி இபாதி மின் ததவ்வுஇன், அல்லாஹ் மலக்கள் சொல்லுவான், என் அடியார்களை பாருங்க, அவன் செஞ்ச அமல்கள்ல அவன் பரல குறை இருக்கின்றது, ஆனால் சுன்னத்தான அமல்கள் செய்திருக்கிறான் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அப்படி இருந்தென்றால் ஃபயுக்மல் பிஹா மன் தகஸ மின் ஃபரீலா, அவன் பரதான அமல்கள் உள்ள குறைகளை அந்த சுன்னத்தான அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பூர்த்தியாகி விடுகின்றான். சிந்தித்து பாருங்கள், நாங்கள் பரதான அமல்களை செய்கின்றோம், தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், மற்ற ஜகாத்தோ ஹஜ்ஜுடைய அமல்களை செய்கின்றோம். இந்த அமல்களை குறை இருந்தென்றால் அந்த அமல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, அந்த அமலுக்கு நன்மை இல்லை. அந்த அமல் செய்தபடி அவனுக்கு கியாமத்தினாலே அவருக்கு எந்த விதமான பலாபலனும் கிடைக்க மாட்டாது. ஆனால் அவன் பரதான அமலை செய்ததோடு சுன்னத்தான அமல்களை செய்திருந்தால் இந்த பரதான அமல்களில் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால் இந்த சுன்னத்தான அமல்களை கொண்டு அந்த பரதான அமல்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றது என்று கருத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, ஹல் தஜிதூன் லி அப்தி மின் ததவ்வுஇன், அல்லாஹ் கேட்பானாம், என்ற அடியான் சுன்னத்தான அமல்கள் ஏதாவது செய்திருக்கின்றான் பாருங்கள், அப்படி செய்திருந்தால் ஃபஅக்மிலு மா பிஹா மா லையா மின் ஃபரீலத்திஹி, அவன் பரதான அமல்கள்ல அவன் வீணாக்கியது, அவன் தவறி விட்டதை அதை கொண்டு நீங்கள் பூர்த்தியாக்குங்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா அங்கே சொல்கின்றான். எனவே நாங்கள் சுன்னத்தான அமல்களை செய்வதன் காரணமாக எமது பரதான அமல்களில் ஏற்படக்கூடிய குறைகள் அங்கே பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்ததாக சுன்னத்தான அமல் என்பது சொல்லக்கூடிய நேரத்தில் அது விசாலமான ஒரு அமல், அதாவது நிறைய சுன்னத்தான அமல்கள் இருக்கின்றது. நாங்கள் எந்த அளவுக்கு அந்த சுன்னத்தான அமல்களை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனம் ஏற்படுகின்றது. நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இந்த காலத்திலே மனிதன் அதிகமான லாபம் எடுப்பது என்பதற்காக வேண்டி தன்னை வியாபாரத்திலே தன்னை கொடுக்கல் வாங்கலே அதிகமான லாபம் எடுக்க என்பதற்காக வேண்டி அவன் முழு கவனம் செலுத்துகின்றான். ஆனால் அதே மனிதன் இபாதத்து செய்யக்கூடிய நேரத்திலே இந்த இபாதத்தின் மூலமாக அதிகமாக நன்மை எனக்கு கிடைக்குமே என்பதை பற்றி சிந்திக்கின்றான் இல்லை. எனவே இந்த அதாவது உலகத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக லாபம் எடுக்க நினைக்கின்றோமோ அதே போன்று நாம் மறுமையிலே விஷயத்திலையும் அதை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் சில அமல்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, அதாவது சுபஹுடைய அதாவது முந்தின சுன்னத்து 2 ரக்அத், சுபஹுடைய ஃபர்துக்கு முன்னால் சுன்னத்தார் 2 ரக்அத் நாங்கள் தொழுவோம் என்றால் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, அவருடைய பலாபலன் எப்படி தெரியுமா இருக்கின்றது? ஒரு மனிதனுக்கு இந்த உலகமும் உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் கிடைப்பதை விடவும் இந்த 2 ரக்அத் மேலான சொன்னார்கள். கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா,
உலகத்திலேக்கு எல்லா வஸ்துவும் உலகமானு கிடைக்கின்றது, உலகத்திலேக்கு எல்லா வஸ்துவும் கிடைக்கின்றது. இதை எல்லாத்தையும் விட சிறந்த 2 ரக்காத் தொழுவது. சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகின்றோம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கடைசி நேரத்திலே பள்ளிக்கு ஜமாத்துக்கு வருகின்றோம், ஜமாத்தா தொழுகின்றோம், ஆனால் முன்ன சுண்ணத்தை எங்களுக்கு தவறி விடுகின்றது. அப்படி தவறி நின்றால் அந்த பரலுக்கு பின்னால் அந்த சுண்ணத்தை தொழுவது எங்களுக்கு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவே சுபுடைய முன்னின சுண்ணத்தை முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. இதே போன்றுதான் சுண்ணத்தான் நோன்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே நாங்கள் பரலான் நோன்பை பிடித்தோம். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் சாம ரமதான சும்மா அத்துபாவு சித்தம் மின் ஷவ்வால், யார் ரமதான் மாதம் நோன்பு பிடித்த பின்னால் அதுக்கு பின்னால் ஷவ்வாலே 6 நாட்கள் யாரா நோன்பு பிடித்திருந்தால் கண்ணமா சாமத் தஹரக்குல்லஹு, அவன் அந்த வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். சிந்தித்து பார்ப்போம், உண்மையிலே ஷவ்வால்களை விட்டு பிரிய போகின்றது. இன்னும் 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் மாத்திரம்தான் மிஞ்சிருக்கின்றது. நாங்கள் எங்கள் எத்தனையோ சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இந்த ஷவ்வால் மாத்திர நோன்பை வரைக்காமல் நாங்கள் நோக்காமல் இருந்தால் இன்னும் எங்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். நாங்கள் இன்றைக்கே மன உறுதி வைப்போம், இந்த ஷவ்வால் நோன்பை நான் நோக்கவில்லை, இன்ஷா அல்லாஹ் மன உறுதி வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏன்ற பரலான் நோம்பிலே உள்ள குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மன உறுதி வைத்து நாங்கள் நாளைக்கு ஆரம்பித்து இந்த மாதம் செவ்வால் முடிய முன்னால் இந்த 6 நோம்பை நாங்கள் பிடித்து முடிவதற்காக வேண்டி மன உறுதி வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கான பாக்கியத்தை எங்களுக்கு தருவான். எனவே சுன்னத்தான அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். நாங்கள் பரலான, அதாவது ஒரு ஹதீஸ் வருகின்றது, மன் ஹாஃபத அலா அர்பா ரகாத்தின் கப்ல ظுஹரி வ அர்பஇன் பஅதஹா ஹர்ரமஹுல்லாஹ் அலன்னார். எந்த மனிதன் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத்துகளையும் லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத் சுன்னத்துகளையும் யார் பேணி தொழுது வருகின்றார்களோ, வளமையாகவே ரமதானில் மட்டுமல்ல சாதாரணமாக எல்லா காலத்திலேயும் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத்து யார் பேணி தொழுது வருகின்றார்களோ ஹர்ரமஹுல்லாஹ் அலன்னார், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை நரகத்துக்கு ஹராமாக்குகின்றான். அவனுக்கு கட்டாயமாக சொர்க்கம் கிடைக்கும் என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது முக்கியமான அமல்கள் நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல ஹதீஸ்களிலே சுன்னத்தான அமல்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன், மன் ஸல்லா இஸ்னத்தை அஷர் ரக்அத்தன் தத்தவ்வான் ஃபீ யௌமின் வ லைலத்தின், ஒரு நாளையிலே ஒரு மனிதன் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுதால், ஒரு நாளையிலே ஒரு மனிதன் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுதென்றால் பனல்லாஹ் பிஹின்ன பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கலோகத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா அமைக்கின்றான். வளமையாகவே சுன்னத்தான தொழுகை 12 ரக்காத்துகள் சொல்லி போட்டு சொன்னார்கள். அர்பஅன் கப்ல ظுஹரி, ظுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், வரக்காத்தைனி பஅதஹா, லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்து, வரக்காத்தைனி பஅதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்து, வரக்காத்தைனி பஅதல் இஷா, இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்து, வரக்காத்தைனி கப்ல ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள். இப்படியே 12 ரக்காத்துகள் முக்கிய சுன்னத்து முஅக்கதான்னு சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபர்லை போன்று பேணி தொழுதிருக்கின்றார்கள். எனவே இந்த 12 ரக்காத்துகளை யார் பேணி தொழுகின்றார்களோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்தில் மாளிகை அமைக்கின்றான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸை எப்பொழுது நான் ரசூலுல்லாஹிடத்தில் கேட்டேனோ அதற்கு பின்னால் நான் ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை விடவில்லை என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் உம்மு ஹபீபாவிட்டிருந்து இந்த ஹதீஸ் அறியக்கூடிய ராவி சொல்கின்றார், உம்மு ஹபீபாவிட்டிருந்து இந்த ஹதீஸை நான் எப்பொழுது கேட்டேனோ அதுக்கு பின்னால் இந்த 12 ரக்காத்தை நான் விடவே இல்லை என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸிலே புகாரி இமாம் வரையக்கூடிய எல்லா ராவிகளும் எப்படி சொல்கின்றார்கள், இதை கேட்டதுக்கு பின்னால் நான் விடவே இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த உறுதியை வைப்போம். இன்று நான் கேட்டிருக்கின்ற இந்த 12 ஹதீஸை பற்றி நாங்கள் இப்பொழுதே மனசாக உறுதி வைப்போம். இதற்கு பின்னால் நான் ஒரு நாளும் இந்த 12 ரக்காத்தை விட மாட்டேன். அந்த உம்மு ஹபீபா செஞ்சது போன்று அதுக்கு பின்னால் ராவியல் செஞ்சது போன்று நானும் இதற்கு பின்னால் இந்த 12 ரக்காத்தையும் ஒருபோது விட மாட்டேன் என்று மன உறுதி வைத்து நாங்கள் அதுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தை உதவியை தேடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு அதை பாக்கிய தருவான். அதே போல்
போன்று நாங்கள் அதாவது இன்னும் முக்கியமான சுன்னத்துக்களில் மாரிபுக்கு முன்னாலேயும் 2 ரக்காத் சுன்னத் இருக்கின்றது. அதாவது பைன குல்லி அதானின் சலாத்தின் ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே சுன்னத் இருக்கின்றது. வேறு சொன்னார்கள் சல்லு கபுல் மகரிபி சல்லு கபுல் மகரிபி சும்ம கால பிசாலிசதி சல்லு கபுல் மகரிபி லிமன் ஷா. நீங்கள் மாரிபுக்கு முன்னாலும் தொழுங்கன்னு சொல்லி போட்டு 3ஆம் விடத்தில் சொன்னார்கள் விருப்பமானவர் தொழுங்கான்னு சொன்னார்கள். எனவே மாரிபுக்கு முன்னாலேயும் 2 ரக்காத் சொல்லுகிறது முக்கியமான சுன்னத்து. அடுத்ததுக்கு பின்னால் முக்கியமான சுன்னத்து நாங்கள் ரமதானில் எல்லோரும் பேணி தொழுவோம் வித்திரு தொழுகை. வித்திரு என்கிறது முக்கியமான சுன்னத்து. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் இன்னல்லாஹ் யுஹிப்புல் வித்ர ஃபஅூத்திரு யாஹில் குர்ஆன். குர்ஆனை உடையவர்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட மக்களே, அல்லாஹ் தஆலா வித்ரை விரும்புகின்றான். ஒத்தப்பட தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ் விரும்புகின்றான். ஃபஅூத்திரு நீங்கள் வித்ரு தொழுங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். வித்ரு தொழுகை 1 ரக்காத்திலிருந்து 11 ரக்காத்து வரைக்கும் தொழலாம். 1 ரக்காத்தும் தொழலாம். ஆக குறைஞ்ச 1 ரக்காத்து. சாதாரணமாக 3 ரக்காத்து தான் தொழப்பட வேண்டும். 11 ரக்காத்து வரைக்கும் தொழலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வித்ர் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார் அவுத்திரு நீங்கள் வித்ர் தொழுங்கள். ரமதானோட முடித்துக் கொள்ளக்கூடாது. நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வசியத்தை செய்தார்கள் நீங்கள் தூங்க முன்னா வித்ர் தொழும்படி. யாருக்கு தஹஜ்ஜுக்கு எழும்பக்கூடிய நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் தஹஜ்ஜுத் நேரத்திலே ஃபஜ்ருக்கு முன்னால் அந்த வித்ரை தொழுவார்கள். எழும்ப முடியாத சந்தேகம் இருந்தென்றால் அவர்கள் தூங்க முன்னால் அந்த வித்ரை தொழுவது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. வித்ரு முக்கியமான சுன்னத்து. அடுத்ததாக அதாவது கிராத் தொழுகை, அதாவது தஹஜ்ஜுத் தொழுகை, இரவுடைய கியாமுல் லைல் வந்து நாங்கள் எல்லோரும் விரும்பி தொழுவோம். ரமதானிலே நாங்கள் மிச்சம் ஆர்வமாக தொழுவோம். ரமதானிலே முக்கியமாக சொல்லப்பட்ட அந்த தொழுகை. ஆனால் ரமதானுக்கு மாத்திரமல்ல, கியாமுல் லைல் வந்து எல்லா காலத்துக்கும் முக்கியமான சுன்னத்து. அல்லாஹ் தஆலா நிறைய கியாமுல் லைலை பற்றி அல்லாஹ்வுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்தியிருக்கின்றான். இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. அந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த அடியார்கள் இரவு காலத்தை சுஜூதிலேயும் கியாமிலையும் கழிப்பான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த சாலிஹான் அடியார்கள் அந்த மூமின்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ அவருடைய உடம்புகள் அந்த அவருடைய படுக்கையை விட்டு தூரமாகிவிடும். யதுஊன ரப்பஹும் அந்த இரவிலே எழும்பி படுக்கையை விட்டு எழும்பி யதுஊன ரப்பஹும் தங்கள் ரப்பை எஜமானை அழைப்பார்கள். ஹௌஃபன் வ தமஅன் அல்லாஹ்வுடைய அதாவது அதாபை பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசை வைத்தவர்களாக அல்லாஹ்வை அழைப்பான் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறது அல்லவா முக்கியமான சுன்னத்து. அது தஅபு சாலிஹீன் சாலிஹீன்களுடைய வலிமையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதை நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக சலாத்துல் அவ்வாபின் சொல்லப்படக்கூடிய அதாவது துஹா தொழுகை. துஹா தொழுகையும் முக்கியமான சுன்னத்து. அது சலாத்துல் அவ்வாபின் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஹதீஸ் குதுஸிலே யப்ன ஆதம் ஆதமுடைய மகனே சல்லிலி 4 ரக்ஆத்தின் ஃபி அவ்வலின் நஹார். பகலுடைய ஆரம்பத்தில் எனக்காக வேண்டி நீ 4 ரக்ஆத் தொழு அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? யப்ன ஆதம் மனிதனே சல்லிலி நீ எனக்காக வேண்டி 4 ரக்ஆத் 4 ரக்ஆத் தொழு. அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுவேன் 4 ரக்ஆத் தொழு அக்ஃபிக ஆஹிரஹு. அதுக்கு பின்னால் எல்லா வழியும் உனக்கு நான் லேசாக்கி வைத்திருவேன். இவ்வளோ பெரிய வாக்குகள் பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் காலையில் 4 ரக்அத் எனக்காக வேண்டி நீ தொழு ஒன்றை அதுக்கு பின்னால் எல்லா வேலைக்கும் நாம் பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்கின்றான். இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அல்லாஹ் பொறுப்படுத்தி நாங்கள் வேலைகளுக்காக வேண்டி. எனவே இந்த சுன்னத்தான அமல்களில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு லகஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்ற ஒரு முக்கியமான சுன்னத்தான் அதாவது ஒதுவு செஞ்ச உடனே தொழுகிறது. ஒதுவு செய்தால் ஒதுவு செய்ததற்கு பின்னால் ஏதாவது நாங்கள் பரல தொழுகின்றோம், பரல தொழுதால் போதுமானது.
அல்லது நாங்கள் பள்ளியில் வந்து முன்பின் சுண்ணத் தொழுகின்றோம், அந்த சுண்ணத் தொழுதால் அந்த பாக்கியம் கிடைத்து விடுகின்றது. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் வீட்டிலே ஒளி செய்தோம், சுண்ணத்தான தொழுகைக்குள்ள நேரம் அல்ல, அப்படி ஆய்ந்தால் நாங்கள் 2 ரக்காத் சுண்ணத் தொழுவது முக்கியமான ஒரு இபாதத்தாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹதீஸில் வருகின்றது, மாமின் அஹதின் யத்தவல்லாஹு ஃபயுஹ்சினுல் வுதுஅ வயுஸல்லி ரக்அத்தைனி யுக்பிலு பிகல்பிஹி வவஜ்ஹிஹி அலைஹிமா இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா. யாராவது ஒழுவு செய்தி அந்த ஒழுவை அழகான முறையில் செய்தி அதுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுகின்றான், யுக்பிலு பிகல்பிஹி வவஜ்ஹிஹி அலைஹிமா, உள்ளத்தால் தொழுகையின் பக்கம் முன்னோக்கினவனாக தொழுதென்றால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் வாஜிபாகும் சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போ நாங்கள் ஒழுவு செய்தால் உடனடியாக 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு பில் இஸ்லாம். நீங்கள் இஸ்லாத்தில் செஞ்ச ஒரு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்த பெரிய ஒரு அமலை பற்றி என்ன சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஏனென்றால் எனக்கு சொர்க்க லோகத்தில் அவங்களுடைய செருப்பு சத்தம் கேட்டேன்னு சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு கேட்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பிலால் ரலியல்லாஹுட்ட, உங்களோட செருப்பு சத்தம் எனக்கு சொர்க்க லோகத்தில் கேட்டது, நீங்கள் என்ன பெரிய அமல் செஞ்சேன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பெரிய எந்த அமலும் செய்யலை, ஆனால் நான் எப்போ சரி ஒளி செய்தால், ராவையிலும் சரி பகலையிலும் சரி, நான் எப்போ சரி ஒளி செய்தென்றால் இல்லா சல்லைத்து பிதாலிக்கு துஹூரி மா குத்திபலி அன்னு சல்லியா, அந்த ஒழுவுக்கு பின்னால் நான் 2 ரக்காத் ஏதாவது எனக்கு முடியுமான தொழுகையை நான் தொழுவேன்னு சொன்னார்கள். அந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றனர். எனவே ஒழுவு செய்தால் நாங்கள் கட்டாயம் 2 ரக்காத் தொழ வேண்டும். அதே போன்று தான் நாங்கள் பள்ளிக்கு வருகின்றோம், பள்ளிக்கு வந்து சேர்ந்தால் 2 ரக்காத் தஹிய்யத் மஸ்ஜித் தொழுவது முக்கியமான சுன்னத்து. ஹதீஸில் வந்திருக்கின்றது, இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித, உங்களை யாராவது பள்ளிக்கு நுழைந்தென்றால் ஃபலா இஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்காத் தொழும் வரைக்கும் அவன் பள்ளியிலே உட்கார வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே நாங்கள் பள்ளிக்கு வருகின்றோம், இகாமத் சொல்லப்பட்டது, நாங்கள் பர்லத் தொழுகின்றோம், அது தஹிய்யத் மஸ்ஜிதாக மாறிவிடும். அல்லது லொஹருடைய முந்தின சுன்னத்து அல்லது மாறுபடிய முந்தின சுன்னத்து சுன்னத்தான தொழுகை நேரமாக இருக்கின்றது, அந்த தொழுகை தொழுதால் தஹிய்யத் மஸ்ஜித் அது அடங்கிவிடும். அப்படி இல்லாத நேரம் என்றால் நாங்கள் கட்டாயமாக 2 ரக்காத் நாங்கள் தஹிய்யத் மஸ்ஜித் தொழத்தான் வேண்டும். அதே போன்று முக்கியமான ஒரு சுன்னத்து, நாங்கள் அதிகமானவர்கள் முக்கியம் கவனம் இல்லாமல் இருக்கின்றோம். அதாவது முக்கியமான ஒரு சுன்னத்தான் அமல் சில பேர் சந்தர்ப்பங்களில் எங்களை ஆயுளில் கூட ஒழுக்கவா நாங்கள் செய்த நிகழ்ச்சி தெரியாமல் இருக்கலாம். ஆயுளில் கூட இந்த சுன்னத்தான் அமல்களை ஒரு எங்களோட வாழ்க்கையில் ஒழுக்கவாவது செய்திருப்போம் சென்றென்றால் சில வேலை இல்லை என்று தான் பெரும்பாலும் நாங்கள் சொல்ல வேண்டியவர்கள். அது என்னவென்று சென்றென்றால் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நேரத்தோடு பள்ளிக்கு வருவது, ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நேரத்தோடு பள்ளிக்கு வருகின்றது. சஹாபாக்கள் வளம் எப்படி தெரியுமா இருந்தது, ஃபஜ்ர் தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்திலே ஜும்மாக்காக போயிடுவார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு போகும்போது ஜும்மாக்கா போயிடுவார்கள். ஜும்மாவுக்கு நேரத்தோடு போவதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளோ சிறப்பும் சொல்லப்பட்ட பின்னால் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் கையை வைத்து பார்ப்போம், ஏண்ட வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு இந்த ஜும்மாவுக்கு நேரத்தில் வருவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றேன். ஹதீஸில் வருகின்றது, யாரா மணியகத்தசல யௌமல் ஜும்ஆத்தி ஹுஸ்னல் ஜனாபதி சும்ம ராஹ பக்கன்னமா கர்ரப பதனத்தன், யாராவது ஜும்மா தினத்திலே அதாவது ஜனாபத்தை குளிப்பது போன்று அதாவது பூர்ணமான குளிச்சு விட்டு முதலாவது சாத்தில், அதாவது எந்த நேரம் என்றால் ஃபஜ்ருக்கு பின்னால் முதலாவது மணித்தியாரத்தில் யார் பள்ளிக்கு போகின்றார்களோ பக்க அன்னமா கர்ரவ பதனத்தன், அவர் ஒட்டகத்தை குர்பான் கொடுத்து நன்மைப்படுகின்றார். ஒமன் ராஹ பி சாஅத்தி சானியா, 2வது மணித்தியாரத்தில் யார் செல்கின்றார்களோ பக்க அன்னமா கர்ரப பக்கரத்தன், அவர் ஒரு மாட்டை குர்பான் கொடுத்து நன்மை பெற்றுகின்றார். ஒமன் ராஹ பி சாஅத்தி சாலிசா, 3வது மணித்தியாரத்தில் யார் செல்கின்றார்களோ பக்க அன்னமா கர்ரப கபுஷன் அக்ரன, அவர் ஒரு அதாவது கொம்புல ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்து நன்மைகின்றார். அதே போன்று ஒமன் ராபி சாத்தி ராபியா, 4வது மணித்தியாரத்தில் சொன்னால் பக்க அன்னமா கர்ரப தஜாதத்தன், ஒரு கோழியை குர்பான் கொடுத்து நன்மை கிடைக்கின்றார். ஒமன் ராபி சாத்தில் ஹாமிசா, 5வது மணித்தியாரத்தில் சொன்னால் பக்க அன்னமா கர்ரப பைலத்தன், அதாவது ஒரு முட்டையை குர்பான் கொடுத்து நன்மை மட்டும். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களில் அதிகமானவர்களுக்கு ஒரு முட்டையுடைய நன்மை கூட கிடைக்காத பாக்கியம் தான் நாங்கள் உலக காலத்தில் இருக்கின்றோம். சில பேர் நாங்கள் வயசுக்கு போயிருப்போம், 75-80 வயசுக்கு போயிருப்போம், ஆனால் இவ்வளவு காலத்திலேயும் ஒரு முட்டை கூட எடுக்காதவர்கள் எங்களை நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதாவது இமாம் அதாவது சூரியன் ஃபஜ்ரில் இருந்து இமாம் மிம்பருக்கு ஏறும் வரைக்கும் உள்ள நேரத்தை நாங்கள் 5ஆக பிரித்து 1வது மணித்தியாரத்தில் போறவருக்கு ஒட்டோடு நன்மை கிடைக்கின்றது, 2வது மணித்தியாரத்தில் போறவருக்கு ஒரு மாடு குர்பான் கொடுத்து நன்மை கிடைக்கின்றது. அது பின்னால் பெய்தா ஹர்ஜல்
முதல் இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டென்றால் ஹதரத்தில் மலாய்க்கத்து மலக்குகள் வந்து ஹுத்பாவுக்கு உட்கார்ந்து விடுவார்கள். எஸ் தம்பி அவர்களுக்கு இருக்கிற அதுக்கு பின்னால் அவருடைய அதாவது பள்ளிக்கு வரக்கூடிய பதிவு செய்யப்பட மாட்டார்கள். எனவே இது முக்கியமான அமல் ஒரு இபாத். நாங்கள் குறைஞ்சபட்சம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. குறைஞ்சபட்சம் ஒரு 11 மணிக்காவது நாங்கள் பள்ளிக்கு வாத்து முயற்சி எடுக்க வேண்டும். நாங்கள் எல்லா வேலைக்கும் நேரம் ஒதுக்குகின்றோம். சொந்த வேலைகளுக்காக வேண்டி எத்தனை மணிக்காக நாங்கள் ஒதுக்குகின்றோம், பிரயாணத்துக்காக ஒதுக்குகின்றோம், வியாபாரத்துக்கு ஒதுக்குகின்றோம். ஆனால் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இந்த சிறப்பை பெறுவதற்காக வேண்டி எங்களுக்கு மிச்சமே கஷ்டமாக இருக்கின்றது, ஒரு மணித்தியாரத்தை கூட ஒதுக்கிறதுக்கு. எனவே நாங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இதே போன்று ஏனைய சுன்னத்த அமலுக்கு நாங்கள் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்திலும் அனைக்கும் தருவானாக. அகூல் கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூர்.